அது என்னவோ அவருடைய வாக்குக்கு அமைய சுருக்க நினைத்தாலும் சுருங்காமல் நீண்ட ஒரு பேச்சு தொடராக போய்கொண்டிருக்கிறது. இறுதியாக சஞ்சயன் தூது வந்தால் நிலையாமை என்கிற தத்துவத்தை பாண்டவர்களுக்கு எடுத்து கூறினார். இந்த உலகத்திலே ஒன்றும் நிலைத்து நிற்கப் போவதில்லை. முக்தி ஒன்று வேண்டுமானால் நீ காட்டுக்குள்ளே போய் தவம் செய்ய வேண்டும் என்று போதனை செய்தான். அந்த போதனையை ஏற்கவில்லை. சத்திரியர்களுக்கு தர்மம், மாற்று அரசன் ஒருவன் அறைகூவல் விடுத்தால் அதை ஏற்று ஆக வேண்டும். இதனை சொல்லி அந்த நிலையாமை தத்துவம் அரசர்களுக்கு சத்திரியர்களுக்கு பொருந்தாது என்பதையெல்லாம் எடுத்து கூறி சஞ்சயனை வழி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு உப்பிலியாபுரத்திலே ஒரு ஆலோசனை கூட்டம். கண்ணன் இருக்கிறான், பாண்டவர்கள் சகோதரர்கள் 5 பேரும் இருக்கிறார்கள், திரௌபதி இருக்கிறாள், சாத்வி அண்ணனுடைய தம்பி, அவ்வளவு பேரும் அந்த ஆலோசனை சபையிலே இருக்கிறார்கள். என்ன ஆலோசனை? யுத்தத்தை எப்படி தொடர்வது என்பதற்கு ஒரு ஆலோசனை. யுத்தம் நடக்கிறதுன்னா சும்மா இல்லை, அதுக்கெல்லாம் திட்டங்கள் எல்லாம் போட்டு செய்யணும். அதை நான் இப்போ சொல்ல தேவையில்லை. இப்போ நாம் கண்கூடாக பல யுத்தங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி திட்டமிடாமல் செய்யப்படுகிற யுத்தங்கள் தோல்வியிலேயும் முடியும். திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது மிகச் சிறப்பாக சொல்லுவார், எதிரியினுடைய அந்த ஆற்றலை தெரிந்து கொள்ளவும். முதல் தன் பலம் என்பது வேற, மாற்றான் பலம். அந்த மாற்றானுடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாவிட்டால் ஒரு யுத்தத்திலே வெற்றி பெற முடியாது. இதுக்குத்தான் இந்த ஆலோசனை கூடுவது வழக்கம். அரச வரலாறுகளிலே இதை பார்க்கலாம். தர்மன் பேச தொடங்குகிறான் ஆலோசனை சபையிலே. அரச நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த அரச நீதியிலே சாம வேத தான தண்டம் என்று 4 படிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்போ மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட கதை, சொல்லப்பட்ட விடயம் என்பதில்லை. இன்னைக்கும் இதுகள் எல்லாம் பொருந்தும். இன்னைக்கும் இது பொருந்தும். இப்போ தர்மன் சொல்றான், சாம வேத தான தண்டம். சாமம்னா என்னன்னு சொன்னால் இருந்து பேசி பிரச்சனையை தீர்ப்பது. அரைவாசி நாம் பார்க்குறோம், ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் எல்லாருமா இருந்து வட்ட மேசை, சதுர மேசை, செவ்வக மேசையெல்லாம் வைத்து பேசி கடைசியாக உருப்படாமல் போகிறோம். ஒன்று நடக்கும். அடுத்தது பேதம், பேதப்படுத்தி பார்த்தல். பேதப்படுத்தி பார்த்தல் என்று சொல்லுவதற்கு சுருக்கமான விளக்கம் என்னன்னா, அந்த அணியிலே உள்ளவர்களை பிளக்கிறது. 2ஆக 3ஆக 4ஆக பிளந்து பேதப்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்துவது. தானம் சொல்ல தேவையில்லை. பணம் படைத்தவன் தானத்தினால் வெல்வான். காசு உள்ளவன் என்ன செய்வான்? யாரோடையாவது சண்டேன்னா 2 பேரை கூப்பிட்டு அவனுக்கு காசை கொடுத்து போய் அடியுங்கடான்னு விடுறது. இதெல்லாம் இப்போ நடக்கிற கதைகள்லாம். ஒன்றும் சரிவர இல்லைன்னா கடைசி தண்டம், யுத்தத்திலே இறங்குவது. இது அரச நீதி. சாம பேத தான தண்டம் இது அரச நீதியாக சொல்லப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை நீதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டால் அந்த பிரச்சனைக்குரியவர்களை கூப்பிட்டு இருத்தி வைத்து அவர்களை பேசி தீர்க்க வரும். சமாதானம். அப்போ இந்த நெறிகள் இருக்கிற எதிரிகளாக இருக்கிறார்களா, எதிரிகளினுடைய கூடாரத்துக்குள்ள புகுந்து அதை எப்படி உடைக்கலாம்? தானம் தண்டம் இதை சொல்றான் தர்மன். இது அரச நீதி. இந்த நீதிப்படி நான் துரியோதனாதியர்களோடு சமாதானமாக போக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே சமாதானமாக போகணும்னு நினைச்சு உருகனை தூது அனுப்பி யுத்தம் என்று முடிவாகி எல்லாம் வந்த பிறகு இப்ப திருப்பி தொடங்குறான் தர்மன் பூச்சியத்தில் இருந்து. அதுக்கு காரணம் சொல்லுகிறான். யுத்தம் வந்துவிட்டால் யார் அழிய போவது? எங்கள் பக்கத்திலும் அழிவு, அங்கால பக்கத்தில் யார் அழிய போறது? நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய பங்காளிகள், நம்முடைய நண்பர்கள், உயிர் தோழர்கள், இவர்களாம் அழிய போகிறார்கள். இந்த அழிவினாலே என்ன பயன்?
இந்த யுத்தம் வந்துட்டால் அழிவு ஏற்பட போகுது. அது யாருக்கண்டு இல்லை, ரெண்டு பக்கத்துக்கும் அழிவு வரும். அப்படி ரெண்டு பக்கத்துக்கும் அழிவு வருவதுன்னு அழப்போறது நாங்கள் தான். அந்த கொடிய யுத்தம் நமக்கேன்? இப்போ இந்த மகாபாரத போதனை இப்போ அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கும். இந்த மகாபாரத போதனையை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். இப்படியெல்லாம் தர்மன் ஒருத்தன் இருந்தான், யுத்தத்தினாலே யாராருக்கு அழிவு போக்குன்னு எல்லாம் சொல்லி இருக்கிறான்னு அவர் போட்டு அனுப்பி வைக்கும். இன்னொரு பிரதியை ஈரானுக்கு அனுப்பி வைக்கும், இன்னொரு பிரதியை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கும். நாடு உலகமே அமைதியாயிரும், உலகமே அமைதியாயிரும். அப்போ மகாபாரதம் என்பது எங்கோ நடந்த கதை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நண்பர் சொன்னது போல மகாபாரதம் இன்னைக்கும் நடக்கிற கதை. இன்னைக்கும் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே அந்த மகாபாரதம் உதவும். அதிலும் இந்த யுத்தம் இருக்கிறதே, அதை போல கொடுமை வேறொன்றும் இல்லை பாருங்க. நான் இதை சொல்ல சொல்ல எனக்கு திரும்ப வருவது, இப்போ 2-3 நாளைக்கு முதல் கையிழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், அங்கவீனப்பட்டவர்கள் எல்லாரையும் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை பார்க்குற பொழுது எனக்கு மனதுக்குள்ள பட்டது இதுதான். மனதுக்குள்ள பட்டதுதான் இந்த யுத்தம் தந்த வடுக்கள். இதனாலே படுகிற எத்தனை குடும்பங்களுக்கு துன்பம், எத்தனை குடும்பங்கள் துயருற்று இருக்கிறது. சரி, பிள்ளை, நியாயம் எல்லாம் பிறகு, நான் அதுக்குள்ள போகவே இல்லை. யுத்தம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த யுத்தத்தினாலே யாரும் நிம்மதியாக இருக்க போறது கிடையாது. அது எங்கே எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி. இப்ப தர்மன் அறவழி போக வேண்டும் என்று சிந்திக்கிறான். அதன் விளைவாகத்தான் என்ன செய்கிறான், இப்படி சண்டை வந்துட்டா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும். ஆகவே கண்ணா பரந்தாமனை பார்த்து, அவர் தான் எல்லாத்துக்கும் நாயகர், கண்ணனை பார்த்து சொல்லுகிறான், கண்ணா நீ எனக்காக தூது செல்ல வேண்டும், கண்ணனை தூது அனுப்ப வேண்டும், தூது செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கேட்டுக்கொண்டோன்னு கண்ணனுக்கு கோபம். கண்ணன் கோபப்பட்டு பேசிய இடங்கள். கண்ணன் சொல்லுகிறான், ஏற்கனவே ஒரு தூதுவனை அனுப்பினாய், அந்த தூதுவன் போய் சமாதானம் பேசினான், முடியவில்லை, யுத்தம் என்று முடிவாகிவிட்டது. முடிவான பிறகு திருப்பி சமாதானம் பேச போகிறாயா என்றால் அது உங்களுடைய பலவீனத்தை காட்டும். ஒருக்க பேசினா சரி, திருப்பி 2ஆம் தரமும் போய் நான் சமாதானம் பேச போறேன் என்று போக வழிவிட்டால் அது உன்னுடைய பலவீனத்தை காட்டும். யுத்தத்துக்கு பயந்து நீ இப்படி இருக்கிறாய் என்று அவர்கள் நினைத்து விடுவார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்து வரலாற்றின்படி 12 ஆண்டு காட்டுக்குள்ளே போய் அந்த நெருப்பு சுடுகின்ற காட்டிலே காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டு எவ்வளவோ கொடூர வாழ்க்கை 12 ஆண்டுகள். அது முடிந்து ஓராண்டு அஞ்ஞாதவாசம் எல்லாம் முடிச்சு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. நீ சொல்லுகிறாயே இந்த அரச நீதி என்று, அந்த அரச நீதிப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது. வாக்கை காப்பாற்றுவன் அரசர்களுடைய முக்கியமான விஷயம், அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றியாக வேண்டும். அவர்கள் வாக்கை காப்பாற்றவில்லை. இனி திரும்பவும் அவர்களோடு போய் சமாதானம் பேசுவதிலே அர்த்தம் இல்லை. யுத்தம் ஒன்றுதான் வழி என்று கண்ணன் பேசுகிறான். தர்மனுக்கு எதிராக கொதித்து பேசுகின்ற இடம் இந்த பாரதத்திலே வருகிற இந்த இடம். ஆலோசனை சபை எல்லாரும் இருக்கிறார். இப்படி கண்ணனும் தர்மனும் பேசிக்கின்ற கொதித்து எழும்பினான் பீமன். எழும்பினான் கதாயுதத்தோடு எழும்பிட்டு சொன்ன, அண்ணா நீ ஏற்கனவே தர்மம் பேசி எங்களையெல்லாம் அடக்கி வைத்தாய். எப்ப அரசபையிலே திரௌபதி துயிலுறுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் கிழித்தெழுந்தோம். அன்றைக்கே என்னுடைய கதாயுதத்தாலே இந்த அத்தனாபுரத்தை அழித்திருப்பேன். நீ விட இல்லை, அறம் பேசினாய், தர்மத்தை காட்டினாய், பொறுமையை காப்பாற்ற வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்றாய். அதனால நாங்கள் அடங்கி இருந்தோம். இன்னைக்கு திரும்ப யுத்த காலத்துக்குள்ளே வந்துட்டு நீ ஒன்றை யோசிக்க வேணும் அண்ணா. அன்னைக்கு அந்த அத்தினாபுரத்திலே வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் சபதம் செய்திருக்கிறோம். இந்த சபதத்துக்கு என்ன முடிவு? அரசாட்சியிலே இருக்கிறவர்கள், சத்துரியர்களாக இருக்கின்றவர்கள் சபதம் செய்தால் அந்த சபதத்தை நிறைவேற்றாவிட்டால் அவர்களுக்கு வீர சொர்க்கம் இல்லை.
இப்போ நாங்கள் எல்லாருமே சபதம் செய்திருக்கோம். நாங்கள் செய்த சபதம் என்ன ஆகும்? யுத்தம் வந்தால் தான் நீ சபதம் நிறைவேறும். நீ இப்போ திரும்ப பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குறது போல தொடங்குகிறாய். அண்ணா, உன்னுடைய பொறுமை இருக்கிறதே, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னால் முடியுமா திரௌபதியினுடைய கூந்தலை முடிவதற்கு? அல்லது அர்ஜுனனுடைய அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுமா? எது உன்னால முடியும்? யுத்தம் ஒன்றுதான் இதற்கு முடிவு. இவனுக்கு கோபம் பொறுக்க முடியல. திரும்ப சொல்றான், அன்னைக்கு திரௌபதியை துயில் இருந்த பொழுது நான் கதாயுதத்தை எடுத்தேன். தடுத்ததார் அர்ஜுனன் தடுத்தான். பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் அப்படியே கையை பிடிச்சான். அண்ணா, பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஒற்றுமையை காட்ட வேண்டும். இது மகாபாரதம் நமக்கு சொல்லுகிற அடுத்த கதை, சகோதர ஒற்றுமை. இன்னைக்கு டசன் என்ன விலை என்று கேட்கப்படுகிற ஒரு விஷயம், இந்த சகோதர ஒற்றுமை. அண்ணன் தம்பி சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒற்றுமையை இழந்துட்டால் அது குடும்பத்துக்கே கூடாது. அன்னைக்கு கொதித்தெழுந்த பொழுது தர்மனுடைய அந்த பெருமையை காப்பாற்றுவதற்காக அர்ஜுனன் என்ன செய்கின்றான்? பீமனுடைய கையை பிடிச்சி இருக்கிறான். அதை சொல்றான், அன்னைக்கே என்ன விட்டுருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் அழுவது. இப்ப இவ்வளவு தூரம் இது விஸ்வரூபம் எடுத்து போயிருக்காது. பீமன் பேசி முடித்தா அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனன் எழுப்பினான். அவன் சொன்னான், அண்ணா, இந்த காண்டீபம் ஏன் இருக்கிறது? இந்த வில்ல அம்பரா தோணியோடு சுமந்து கொண்டு திரிகிறேனே நான். இதுக்கு என்ன காரணம்? எதிர்பக்கத்திலே இருக்கவர்களுடைய உயிர்களை எல்லாம் குடிப்பதற்கான அம்புகளை எல்லாம் நான் வரமாக பெற்று அந்த அம்புகளை எல்லாம் அம்பரா தோணியிலே சேகரித்து வச்சிருக்கிறேன். நாகாஸ்திரம் வெட்டி எட்டி பார்க்குது. நாகாஸ்திரம் வச்சிருக்கிறேன், பிரம்மாஸ்திரம் வைத்திருக்கின்றேன். இந்த அஸ்திரங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அஸ்திரங்களை எல்லாம் பெற்றேன். இந்த அஸ்திரங்களினாலே பயன் என்ன? நீ சிந்திச்சு பார். தர்மம் பேசுவது பிழையல்ல. தர்மம் யாரோடு பேசுவதுன்னு ஒன்று இருக்கு. இதான் இந்த சாமம். பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றதுக்கு அர்ஜுனன் ஒரு புது விளக்கம் கொடுப்பான். பேச்சுவார்த்தை நடத்துறது சரி, ஆனால் யாரோடு பேசுறதுன்னு இருக்கு. பேச்சை மதிக்கிறவனோடு தான் பேச முடியும். பேச்சை மதிக்காதவனிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னால் விழலுக்கு கிடைத்த நீர் அழிவுப்பாதையெல்லாம் போய் முடியும். அண்ணா, நீ உன்னுடைய சிந்தனை பிள்ளை, யுத்தம் ஒன்றுதான் முடிவு. போர்க்களத்துக்குள்ளே போக வேண்டும். அர்ஜுனனும் சொல்லிட்டான். அடுத்ததான் நகுலன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு வாரான். நகுலனும் அப்படியே பீமனும் அர்ஜுனனும் சொன்னதை அப்படியே வழிமொழிந்தான். யுத்தம் ஒன்று தவிர வேற வழி கிடையாது. இந்த யுத்தத்தினாலே ஒன்றில் நாம் அழிய வேண்டும் அல்லது அவர்களை அழிக்க வேண்டும். யுத்தம் பண்ணால் யாரும் அழியலாம், யாரும் வெல்லலாம். நகுலனும் அதைத்தான் சொன்னான். சொல்லி முடிச்சோன்னு கண்ணன் பார்க்குறான். ஆரே சகாதேவனை பார்க்குறான். ஒரு மெய்யறை உடையவன், ஞானம் பொருந்தியவன், சோதிடத்திலே வள்ளுவன், அப்பேற்பட்டவன், எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட ஒருவன் அங்கே சகாதேவன் இருக்கின்றான். மகாபாரதத்திலே சகாதேவனுடைய இடங்கள் மிகச்சிறப்பான இடங்கள். சகாதேவனுடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகளும் மிக உன்னதமானது. கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த வார்த்தைகளையும் சொல்லாத. அந்த சகாதேவனை பார்த்துட்டு கேட்கிறான், சகாதேவா, எல்லாம் அறிந்தவன் நீ, நீ என்ன சொல்லுகிறாய்? உன்னுடைய மனதிலே என்ன நினைக்கிறாய்? சகாதேவன் பேசுகிறான். மகாபாரதத்திலே உள்ள சிறப்பான இன்னொரு இடம். சகாதேவன் பேசுகிறான், பரந்தாமா, நீ தூது போனால் என்ன, தூது போகாவிட்டால் என்ன? அந்த இடத்தை அப்படியே சொல்லுகிறேன். நீ தூது போனால் என்ன, தூது போகாவிட்டால் என்ன? துரியோதனன் ஆட்சியை தந்தால் என்ன, ஆட்சியை தராவிட்டால் என்ன? இல்ல, ரெண்டு ரெண்டா பேசுறான்.
திரௌபதி கூந்தலை முடித்தால் என்ன, கூந்தலை முடிக்காமல் விட்டால் என்ன? எதுவாக இருந்தாலும் பரந்தாமா, கண்ணா நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எங்களையெல்லாம் ஏன் கேள்வி கேட்டு நேரத்தை மெனக்கெடுத்து கொண்டிருக்கிறாய்? நீ உன்னுடைய மனதுக்குள்ளே என்ன வைத்திருக்கிறாயோ அதுதான் நடக்கும். அதுவே எனது எண்ணம் அண்ணா. எப்படிப்பட்ட பதில் பாருங்க. பதிலை சொல்லுகின்ற பொழுது உச்சம். எது நடந்தாலும் சரி, நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்க போகுது. அதைத்தான் நானும் நினைக்கிறேன் அண்ணா. உன்னுடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணம். சொன்ன உடனே கண்ணன் கேட்டான், சகாதேவா, எல்லாத்தையும் அறிந்தவன் நீ, இந்த கொடிய போர், இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சகாதேவன்ட்டு கேட்குறான் பரந்தாமன், இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சகாதேவன் சிரித்து கொண்டே சொன்னான், 4 நடந்தால் யுத்தம் நிற்கும். 4 விஷயம் நடக்கணும், நடந்தால் யுத்தம் நின்றும். இந்த சகாதேவனும் கண்ண பரமாத்மாவும் பேசுகிற இடங்கள் தத்துவ அடிப்படைகளை கொண்டது. 4 நடக்கணும். என்னன்னா, ஒன்று, முதலாவது கர்ணன் ஆட்சிக்கு வர வேண்டும். துரியோதனனும் இல்லை, தர்மனும் இல்லை, கர்ணனை அரசனாக்க வேண்டும். கர்ணனை அரசனாக்கணும்னு அடுத்தது அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும். சொல்றான் சபையில், கர்ணனை ஆட்சி பட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். கர்ணன் ஆட்சி பட்டத்துக்கு வந்தால் அர்ஜுனனை கொல்ல வேணும். அதோடு இல்லை, இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டுறான். இதைத்தான் நல்லா விளங்கி கொள்ள வேணும். என்ன 3வது விடைன்னு சொல்றான், இந்த திரௌபதி இருக்கிறாளே பாஞ்சாலி, அவளுடைய கூந்தலை வெட்டி மொட்டை அடிக்கணும் என்றான். மகாபாரத யுத்தத்தை இழுத்து 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 கொண்டு போனதே இந்த திரௌபதி தான். தன்னுடைய கூந்தலை காட்டி காட்டி காட்டியே கொண்டு போனான். இதான் பல தடவைகள் பல இடங்களில் பேசுகிற பொழுது நான் சொல்லி இருக்கிறேன், பெண்களே இந்த கூந்தலை விரிச்சிட்டு பரதேசிகள் மாதிரி தெரியாதீங்க. அது ஏற்படுத்துகிற ஆபத்துக்கள் அப்படி. அந்த கூந்தலை விரித்து போவது என்பது தமிழர்களுடைய பண்பாட்டுக்குரியதும் அல்ல. திரௌபதி அதுக்கு ஒரு உதாரணம், கண்ணகி ஒரு உதாரணம், சீதை ஒரு உதாரணம். எல்லாரும் தலையை விரித்தார்கள். அந்தந்த நாடுகள் எல்லாம் துளைஞ்சது. யுத்தம் எல்லாம் தானே வந்தது. வீட்டுக்குள்ள கலவரம் பண்ண அந்த வயது போன அம்மாமார் இப்ப பேசுறது இல்லை. அதுகள் பாவம். பாட்டா பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து இப்ப பேரன் பேத்திகளுக்கு புத்தி சொல்ல முடியாது. சொன்னா இவர் வீட்டே இருக்க மாட்டார். பாட்டன் பாட்டியெல்லாம் இப்போ எல்லாம் லிஸ்ட் போயிட்டு, அதுகள் இப்போ வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்டு பேசாத இருப்பவொன்று இருந்துட்டு. அல்லாட்டி கிளவி சும்மா இருக்காது. பேத்தி தச்சமையும் தலையை கிளியே விரிச்சோன்னா கூப்பிட்டு, என்ன உனக்கு என்ன விசர் பிடிச்சிட்டதே என்னவார். அந்த கேட்குற கேள்வியில் தலைமுடி தானாக பின்னிடும். யாரும் புறநினைக்காதீங்க. நான் என் மனதுக்குள்ள உள்ளதை சொல்லுகிறேன், இலக்கியத்தோடு சொல்லுகிறேன், ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன். அதை சுட்டி காட்டுறா பாருங்க. சகாதேவர் என்ன சொல்லுவா, கர்ணன் ஆட்சிக்கு வர வேணும், சரி, அர்ஜுனனை கொல்ல வேணும், 2வது 3வது சொன்னபடியும் இந்த பாஞ்சாலியினுடைய கூந்தலை வெட்டவன். அதுவும் சரி. அடுத்தது ஒன்று சொல்லுவான் பாருங்க, கண்ணா உன்னை கட்ட வேணும் என்ற. வேற ஒன்று, உன்னை கட்டி போடணும் முதல். இந்த 4ம் நடந்தால் யுத்தம் நடக்காது. பரந்தாமன் சிரித்தான். சிரிச்சிட்டு அப்படியே சகாதேவனை தட்டி கூப்பிட்டு, இங்கே வா, உன்னோட தனியே பேச வேண்டியிருக்கு, வா. கூட்டிக்கொண்டு ஒரு மண்டபத்துக்குள்ளே போனான். மண்டபத்துக்குள்ளே போய் கண்ணன் சொல்லுகிறான், சகாதேவா, நீ சொன்ன 4ல் 3 நடக்கலாம். நீ சொன்ன 4 விஷயத்தில் 3 நடக்கலாம். கர்ணனை ஆட்சி கட்டுக்கு கொண்டு வரலாம், அர்ஜுனனை கொல்லலாம், பாஞ்சாலியினுடைய தலையை வலிக்கலாம், மயிரை வலிச்சு விட்டுறலாம். ஆனால் என்னை கட்ட வேணும்னு சொன்னியே, உன்னால முடியுமான்னு கண்ணன் கேட்கிறான் பாருங்க. பரந்தாமன், இந்த உலகத்தையே காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் சொல்றான், உன்னால முடியுமா என்ன கட்ட? இது நமக்கு சொல்லுகிற செய்தி.
நமக்கு மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பிரதான செய்தி இனி வரப்போகிற இடம். சகாதேவன் சொல்லுவான், அண்ணா, உன்னுடைய மெய் வடிவத்தை நீ எனக்கு உணர்த்தி இருக்கிறாய். பக்தியினுடைய உச்சம் அதான் பாருங்க. அந்த ஆண்டவனுடைய வடிவத்தை நாம் உணர வேண்டும். இந்த ஞானிகள் தபசிகள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றவே, அவன் கண்ணை மூடிக்கொண்டு அந்த சொரூபத்தை ரசிப்பான், அந்த வடிவத்தை பார்ப்பான். நாம சன்னதிக்கு வந்துட்டோம், முருகனுடைய சன்னிதானத்தில் கண்ணை மூடிக்கொண்டு வேலை நினை, அதான் அந்த சொரூபம் வடிவம். நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன், இலங்கையை போல வேல் வைத்து வழிபடுகின்ற இடம் மிக குறைவு. என்ன, தமிழ்நாட்டிலேயே கிடையாது. வேல் மூலஸ்தானத்திலே வைத்து வழிபடுகிற ஒரே ஒரு இடம் இலங்கை தான். அதுவும் இங்கே தொடங்கினால், உபயகதிராமத்தில் தொடங்கினால் இப்படியே போய் கதிராமம் நோக்கி, அதிலே ஒரு சிறப்பு இருக்கு. கரைப்பகுதியிலாகவே அந்த வேல் வைத்து வழிபட்ட ஒரு இனம் நம்முடைய இனம். எல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள். முருகப்பெருமானை வேல் வடிவத்திலே வைத்து வழிபடுகிற பண்பாடு இலங்கைக்கே உரியது. அந்த வேலை மனதுக்குள்ள நினை, அதான் வடிவம், உருவம். அதைத்தான் அந்த அந்த ஜோதிகள் ஞானிகள் எல்லாம் செய்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு நிஷ்டையில் இருந்து கொண்டு அந்த வடிவத்தை அப்படியே தன்னுடைய மெய் உணர்வினாலே பார்ப்பான். சகாதேவன் சொல்றான், கண்ணா, உன்னுடைய அந்த மெய் வடிவத்தை உணர்கின்ற தன்மையை நீ எனக்கு தந்திருக்கிறாய். ஆகவே நான் உன்னை கட்டுவேன். உன்னை என்னால் கட்ட முடியும். கண்ணன் சொல்றான், இங்கே கட்டுப்பாப்பவன் கட்டுப்பாப்பவன் என்ன செய்கிறான், தன்னுடைய 16,000 தோற்றங்கள் கண்ணனுக்கு இருக்கு. மாயா தோற்றங்கள், மாய வடிவங்கள். அது விஷ்ணு புராணம். அந்த 16,000 தோற்றங்களையும் எடுக்கிறான். எடுத்தோன்னு சகாதேவன் பார்க்கிறான், இதுக்குள்ள அந்த மெய் வடிவம் எது? 16,000 வடிவம் இருக்கு, உருவம் இருக்கு. இதுக்குள்ள மெய் வடிவம் எதுன்னா அவன் தேட இல்லை. என்ன செய்தான்? மனதாலே தியானம் பண்ணான். இதான் பக்தி. பக்தி எல்லாம் செய்யும். நாம் அப்படி இல்லை பாருங்க. மனது எங்கேயோ இருக்கும், தேவாரம் பாடிக்கொண்டிருப்பான், ஆனால் சிந்தனை எங்கேயோ போகும். தேவாரம் பாடுவான், தேவாரம் பாடிக்கொண்டே இருப்பான், சிந்தனை வேறு எங்கேயோ போகும், அலைப்பாயும். இந்த அலைப்பாய்ச்சலை எல்லாம் நிப்பாட்டி நம்மை ஒரு இடத்துக்குள்ளே ஒடுக்க வரும். அப்போதான் அது உச்சம். அது பயிற்சியும் இருக்கு. சும்மா ஒரு நாளில் வரப்போகிறதும் இல்லை, பயிற்சியிலையும் இருக்கு. அப்போ பயிற்சின்னு சொன்னால் பெரிய கிளாஸுக்கெல்லாம் போய் அதுக்கு ஒரு 20,000 ரூபா காசு கட்டி ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை, சாதாரணமாக இருக்கு. சில வயோதிபர்களை பாருங்கள், சன்னிதானத்தில் போய் பாருங்கள், அங்கே ஒரு மூலையில் பேசாமல் இருப்பினும் அதுவே அந்த நெறி தான், அந்த பக்தி நெறி, இறைவனை நினைக்கிறது. பெரியவர்கள் எல்லாம் சொல்ல, இரவில் படுக்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு படடான்னு. இப்போ போய் இந்த இளைஞர்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி பாருங்க, சாமியை கும்பிட்டு படம்னா சாமியை கும்பிடுவார்கள். என்ன சாமின்னா விஜய் சாமி, அவர் கும்பிடுறது. பாக்கியில் உருப்படாக போகிறதுக்கே நாம் நம்ம ஒரு நெறி வளர்த்துக்கொண்டோம். நம்முடைய பெரியவர்கள் வழிபடுகன்னு சொன்னாங்க. ஆண்டவனை நினைச்சா உன்னுடைய மனமெல்லாம் ஒடுங்கும். மனமெல்லாம் ஒடுங்கிச்சன்னு சொன்னால் பக்தியினுடைய உச்சத்துக்கு நீ போகலாம். காலையில் எழுப்பணும்னு இறைவனை நினைக்க வேண்டும். இப்போ நம்ம பிள்ளைகளில் காலையில் எழுப்பி கால்முகம் ஒழுங்காக கழுவுதோ என்னவோ அதெல்லாம் எனக்கு சந்தேகம். திருநூறு பூசுவதே கிடையாது. காலையில் போய் சாமி படத்துக்கு முன்னுக்கு போய் இது ஏன் இந்த குறைபாடு வருகுதுன்னா பெற்றார்களில் தான் பிள்ளை. அம்மா அப்பா காட்டி கொடுக்கல, அம்மா அப்பா காட்டி கொடுக்கல. அப்பா போய் திருநூறு எடுத்து பூசினா தானே புள்ள பூசும். இல்லாட்டி எப்படி வரும் பாருங்க. நான் குறை சொல்ல இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய இந்த துன்பத்துக்கும் காரணம் நாம் தான், வேற யாருமே இல்லை. பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறது ஒன்றையவே காட்டி கொடுக்கல. அப்போ அவர்களும் அதுக்குரிய மாதிரி போயிட்டார்கள். விஞ்ஞான வளர்ச்சி வேறு, அது ஒரு பக்கம். சகாதேவன் அப்படியே நினைச்சான்,
மனதுக்குள்ளே கண்ணனை கொண்டு வந்தார். மனதுக்குள்ளே கண்ணனை கொண்டு வந்து தியானம் பண்ண அந்த மெய் உருவத்திலே பாதங்கள் பாசக்கயிறு போல இந்த பக்தி கயிற்றினாலே கட்டுப்பட்டது. அப்படியே அந்த பக்தி என்று சொல்லப்படுகிற அந்த உச்சத்தினாலே அந்த கயிற்று அப்படியே காலை சுற்றி கட்டியது. காலை சுற்றி கட்டிய உடனே அந்த 16,000 வடிவங்களில் மெய்யுருவம் தவிர மற்ற உருவங்கள் எல்லாம் மறைந்தன. சகாதேவன் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறான். பரந்தாமன் காட்சி கொடுக்கிறான். தன்னுடைய மெய் வடிவத்திலே காட்சி கொடுக்கிறான். மகிழ்ந்தான். சுற்றி சுற்றி வாரான். பக்தியை தான் பாருங்க. சுற்றி சுற்றி வாரான், வழிபடுகின்றான். சில பேர் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, பித்தர்கள் போல இருப்பார்கள், கோயிலை சுற்றி சுற்றி வருவார்கள், கத்தி கொண்டிருப்பார்கள், ஏதாவது செய்வார்கள். அதெல்லாம் அந்த பக்தியினுடைய ஒரு கோணம். இவன் பரந்தாமனை கண்டுட்டான், அந்த மெய் வடிவத்தை கண்டுட்டான். சுற்றி சுற்றி வாரான். சுற்றி சுற்றி வந்து பாதத்தை தொட்டு எல்லாம் கும்பிடுறான். கும்பிட்ட உடனே பரந்தாமன் சொல்றான், சகாதேவா, என்னுடைய கட்டை அகற்றி விடு. அந்த கட்டு கட்டி இருக்கிறான் பக்தியினால். பக்தி என்ன செய்யும் என்றால் எல்லாம் செய்யும். பக்தியினால செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. அது சரியா நம்ம கொண்டு வர வேண்டும். சரியாத மனதுக்குள்ள பெரிய கடினமான ஒரு கதையை நான் சொல்ல இல்லை. ஒரு 5 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல இருந்து இறைவனை நினைச்சு பாருங்க. மனதுக்குள்ள எவ்வளவு சாந்தம் வரும். கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் எல்லா பெரியவர்களும் சொல்லுவார்கள். கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு இடத்துல பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறதா வழி. டாக்டரை போய் கேளுங்க, என்ன சொல்லுவார்? ப்ரெஷர் கூடி போச்சா, ஒரு இடத்துல பேசாமல் உட்கார். 48 குளிசியை கையில் கொடுப்பான், அது வேற கதை, அது வேற கதை. ஆனால் ப்ரெஷர் கூடி போச்சா, என்ன வழி? ஒரு இடத்திலே உட்கார். அப்படியே ஏறின ப்ரெஷர் இறங்கும் பண்ணுறான். பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நான் முன்னரும் சொல்லியிருப்பேன், புதிதாக வந்தவர்களுக்காக. பிரஷருக்கு மருந்து அதான் பாருங்க. ஒரு இடத்துல பேசாமல் இருந்து ஒன்றை நினைத்தல், ஏதாவது ஒரு பொருளை நினைக்கிறது, அவ்வளோதான். அந்த ப்ரெஷர் ஏறுனது இறங்கும் பண்ணுறான். பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி நிரூபித்து வச்சிருக்கிறான். கண்ணனே சொல்றாள், இந்த கட்டை நீ கழட்டி விடுறான். அந்த கட்டு கட்டினான் சகாதேவன், பக்தி எனும் கட்டு. அப்படியே கயிறு கலர்ந்தது. பரந்தாமன் காட்சி சகாதேவன் கேட்டான். சகாதேவன் சொல்றான், நீ நினைத்த முடிவு எனக்கு தெரியும். பெரிய பாரத போர் வரப்போகிறது. இந்த சண்டையில பெரிய அழிவு வரப்போகிறது. பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அவதாரம் எடுத்தாய். அந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆனால் நான் உன்னிட்ட ஒரு வேண்டுகோள் விடுகிறேன்னா, சகாதேவன் ஒரு வேண்டுகோள் விடுகிறான் கண்ணனுக்கு. பாருங்க என்ன கேட்கிறான். இந்த பெரிய யுத்தத்திலே எல்லாரும் அழியப் போகிறார்கள். ஆனால் கண்ணா, பாண்டவர்களும் அவருடைய குலமும் அழியாமல் இருக்க எனக்கு வரம் தர வேண்டும். பாண்டவர்களும் அவருடைய குலமும் பின்னாலே கதையில் பார்க்கலாம். மாபெரும் யுத்தத்திலே பாண்டவர்களோடு அவருடைய குலத்தினுடைய கொடியாக இருந்த உத்திரையினுடைய வயிற்றிலே உதித்த அபிமன்யுடைய பிள்ளை மட்டும்தான் தப்பினான். மிச்சம் முழுக்க அழிஞ்சது. அது சகாதேவன் கேட்ட வரம். சகாதேவன் கேட்கிறான், பாண்டவர்களையும் பாண்டவ குலத்தையும் காப்பாற்று. கண்ணன் சொல்றான், அப்படியே நடக்கும். ஆனால் இங்கே உள்ளுக்கு நடந்த கதை நம்மோட இருக்கட்டும், வெளியால் போய் சொல்லிடாதே. கூட்டிகள் வாரான். வந்தால் இங்கே ஆலோசனை சபையிலெல்லாம் இருக்கு. இப்போ சகாதேவன் பேசுவார். என்ன பேசுவார்? கண்ணனை தூதுவனாக அனுப்புங்கள். இப்போ யுத்தம் ஒன்று, கண்ணனை தூதுவனாக அனுப்புங்க. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமல்லவா. கண்ணனை தூதுவனாக அனுப்புங்கள். நடப்பதெல்லாம் நன்மையாக முடியும். தர்மன் சொல்லுகிறார், இனி யாருடைய ஆலோசனையும் வேணாம்னு திரௌபதி எழுப்பினார். அவ்வளோ ஒரு பெண் இருக்கிறா இல்லை ஆலோசனை. திரௌபதி என்ன செய்தால்? ஒன்றுமே பேச இல்லை. பரந்தாமன்கிட்ட போனால் காலில் விழுந்தால், காலில் விழுகிற பொழுது தலைமையில் இருக்கிறது, அந்த தலைமையில் அப்படியே கீழே விழுந்து. அப்படி
தலைமையில் அப்படியே இருக்கு. அந்த காலத்திலே இதெல்லாம் சொல்ல சிரிப்பு தான் நமக்கு வரும். இந்த சீயாக்கா வச்சு தான் முழுகுவார் பெண்கள். சீயாக்கா வச்சு தேய்க்கிறது. தேய்ச்சி முழுகினா அந்த சீயாக்கா வந்து என்ன செய்யணும்னா தலைமையிலுக்குள்ளே ஒட்டிக்கொண்டோன்னே எல்லாம் தோட்டியெல்லாம் அடுத்த பிறகு அப்படியே தலையை குனிஞ்சு தலைமையிட்ட பொடி விட்டு சீப்பால் அடிக்கிறது, தட்டுறது. தட்டித்தான் இந்த ஒட்டி கொண்டிருக்கிற சீயாக்காயை கலட்டுறது. இப்போ நிச்சயமாக இங்கே உள்ள இளம் பெண்களுக்கு நான் சொல்கிறது ஏதோ ஒரு விசற்கதையாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் தட்ட போகிறதும் இல்லை, சீயாக்கா வைக்க போகிறதும் இல்லை, இருக்கவே இருக்கிறது ஷாம்பு. அதை போட்டு தேய்க்கும். சீயாக்கா வச்சு எண்ணெய் வச்சு முழுகினதெல்லாம் உடலுக்கு எவ்வளவு நலம் தந்தது என்பது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. நீங்கள் இந்த யூடியூப்கள் எல்லாம் பார்க்குறீர்கள் அல்லவா, அதுகளில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கிற மூலிகையில இருந்து எல்லாத்தையும் பற்றி போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன நோய்க்கு இது மருந்து, இதை சாப்பிட்டா என்ன செய்யணும், நல்ல நிகழ்ச்சிகள் பாருங்கள். பார்க்க மாட்டேன். நெல்லிக்காய் ஒன்றுன்னு முதல் டக்குன்னு அடித்து நிப்பாட்டிடுவான். நெல்லிக்காய்க்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு. நெல்லிக்காய் கேப்சூல்ஸ் குளிர்ச்சியாக இப்போ விஞ்ஞானம் தயாரித்து வச்சிருக்கு. வல்லாரை குளிர்ச்சியாக வருது. வல்லாரை குளிர்ச்சியா கடையில் இருக்கு. ஞாபக சக்திக்கு, பிள்ளைகளுக்கு ஞாபக சக்திக்கு வல்லாரை குளிர்ச்ச வேண்டிய வல்லாரை நம்ம நாட்டிலே இருக்குல்லவா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த வல்லாரையை அரைச்சி கூட ஆனால் செய்ய மாட்டோம். இந்த குளிசை நான் ஏளனம் பண்ணுறதுக்காக சொல்லவில்லை. நம்மகிட்ட அவ்வளவு இருக்கு பாருங்க. இல்லாட்டி பரவாயில்லை, இருக்கிறத பயன்படுத்த தெரியாது. இந்த திரௌபதி வந்து தலையை வீழ்ச்சிக்கணும் வந்து கண்ணனுடைய காலில் விழுந்தோன்னு, அண்ணா என்ன மறந்துடாது. ஏன்னா அவன் சமாதானம் பேச போகிறான். சமாதானம் பேச போகிறவன் சமாதானத்தை பேசிக்கொண்டு வந்து விட்டால் இவள் கூந்தல முடியலாது, சபதம். அதனாலே சொல்லுகிறாள், அண்ணா மறந்துடாது என்ன. கண் கலங்குகிறாள். அப்பதான் கண்ணன் சொல்லுகிறான், உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுவே என்னுடைய எண்ணம். நீ என்ன நினைக்கிறையோ அதான் நான் நினைக்கிறேன். நானும் சமாதானம் பேசுறதுக்கு போறேன். போயிட்டு வந்து உன்னுடைய இந்த அவிழ்ந்த கூந்தலை முடிப்பேன். அப்போ என்ன கிளைமேக்ஸ் அங்கேயே வருது. என்ன நடக்க போகுது, முடிவு என்னன்றது கண்ணன் சொல்லுகிறான். யுத்தம் நடக்க போகுது, ஆனால் முடிவு நாங்கள்லாம் வெளில போகிறோம், உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்பதை மரபமாக சொல்லுவாள். சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாள், என்னன்னா துரியோதனனுடைய அரண்மனையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உன்னுடைய கோலம் அடைவார்கள். துரியோதனனுடைய அரண்மனையில் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த புறத்த பெண்கள் எல்லாரும் தலையை விரிச்சிட்டு நிற்க போகிறார்கள். எல்லாம் அவங்க இறந்துட்டா இந்த பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை, தலையை விரிச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஆகவே நீ கண்கலங்காதே என்று அந்த திரௌபதிக்கு சொல்லுவார். சொல்ல தர்மன் எழும்புறார். இதில் மகாபாரதத்தில் உள்ள இன்னொரு விஷயம், என்னுடைய சிந்தனையும் நான் அதுபோல சொல்லுகிறேன். இந்த ஆலோசனை சபைகள் அல்லது சமாதான பேச்சுக்கள் எல்லாம் ஏன் தோல்வி அடைகின்றன? ஒரு கேள்வி இருக்குல்லவா, நம்ம நாட்டை விடவா பெரிய உதாரணம் வேணும்? எத்தனை சமாதான பேச்சு பூட்டான்ல இருந்து, நோர்வேயில இருந்து, எத்தனை நாடுகள் போனோமே, சமாதானம் பேச போனோமே, ஏன் தோற்றோம், ஏன் பழிச்சேன்னா இப்ப தர்மன் சொல்லுகிறான், கல்லாதவரும் நல்லா கடுக்கிறது, கல்லாதவரும் நோய்வாய்ப்பட்டவரும் வயோதிபரும் இளைஞர்களும் தர்மத்தை மதிக்காதவர்களும் வளம் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறான். அங்கே இடிக்கும் பெண்டிர் அன்வார் மகளிரும் ஆலோசனை சபைக்கு உரியவர்கள் அல்ல. ஒரு ஆலோசனை சபைக்கு மெம்பர்ஸை போடணும்னா மகாபாரதம் படிக்கணும். மகாபாரதம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அப்படி வருஷப்படுத்தி நல்லா சிந்திச்சு பாருங்க. விஞ்ஞானபூர்வமாயும் இதை பாருங்க, சரியா பிள்ளையான்னு தெரியும். இதில் இடிக்கிற இடம் இந்த பன்னீர் என்றதுதான். மகளிரை சேர்க்கப்படான்னு சொன்னதை ஏற்க முடியாது. அது தர்மனே சொல்லி இருந்தாலும் மகளிரை சேர்க்கக்கூடாது என்று சொன்னது ஏற்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு கால மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதான் பின்னால பாரதி
பாஞ்சாலி சபதத்தையும் பாடினதோடு விட்டு விடாமல் புதுமை பெண்ணன்னு ஒன்று பாடினான். எனக்கு ரொம்ப வேடிக்கை அது. பாஞ்சாலி சபதத்தை பாடினான். அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை, பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட அந்த துன்பத்தை பார்த்து கொண்டிருந்த நம்மை திட்ட வேண்டும் என்று நினைச்சதுதான் பாஞ்சாலி சபதம். துயில் உரி அவன் தலைமையத்தை பிடிச்சி இழுத்துக்கொண்டார். முன்னே நான் சொல்லியிருப்பேன். தலைமையத்தை பிடிச்சி இழுத்துக்கொண்டு வர நெட்டை நெடுமரங்கள் என நின்று புலம்பினீரோ நாமார். ஒரு பொம்பளைய அவன் ஒருத்தன் தலையை பிடிச்சி இழுத்துன்னு வர, நீ ரோட்டுக்கரையில் நின்று சிரிச்சு கொண்டு இருக்கா. பாரதி கோபம் வந்து அதுதான். அப்படி அந்த பெண்ணுரிமை மீறப்படுகிறது என்பதை சிந்தித்த பாரதி தான் புதுமை பண்பாடினான். மறந்துடாயுங்க. அப்ப பாரதி சொல்ல நினைத்த புதுமை பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்கவும். என்ன சொல்றான்? முதல் சட்டங்கள் ஆளவும் பட்டங்கள் தெரியவும் பாரினில் பெண்கள் விளக்கம் என்றோன். படியுங்க. இது உங்களுக்கு தான் செய்தி. இங்க இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய பெண் குழந்தைகளுக்காக இதை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு என்ன சொன்னான்னா ஒழுங்கா போய் படியன்னா. படிக்கிறது அவங்களுக்கு தொழில். ஆனால் வேதனை, நான் டவுனுக்குள்ளே இருக்கிற ஆள், அதனால நான் பார்க்குற வேதனை என்னன்னு சொன்னால், படிக்க வந்துட்டு அந்த டவுன் படுற பாடு, படிக்க வந்துட்டு டவுன் படுற பாடு ரொம்ப வேதனை. எனக்கு என்னன்னா, இந்த பண்ணை பூங்கா அமைக்கிறதுல அடியனுக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இருந்தது. இந்த பண்ணை பூங்காவை அமைக்க திட்டமிடப்பட்ட பொழுது அதனுடைய உண்மையான நோக்கம் பிள்ளைகளெல்லாம் விளையாட வேணும், வயது போனவர்கள் நடைபயில்வதற்கான இடம். அது பண்ணையில் தொடங்கி கொழும்புத்துறை கடற்கரை வழியே அது போகும். அந்த பாதை இன்னும் அது பூர்ணமாக முடியுது அந்த பாதை. இப்போ அந்த பாதையால் போனால் இரத்த கண்ணீர் வருது எனக்கு. ஏன்னா இந்த படிக்க போகிற பிள்ளைகள், நான் இப்போ ஆண்களை சொல்லிடுன்னு நினைக்காதீங்க. ஆண்களை ஒன்று மட்டும் உண்மை, இந்த சமுதாயத்திலே குற்றம் செய்தால் முதல் அந்த குற்றம் வெளிப்படுவது பெண்ணில் தான், ஆணில் இல்லை. நீங்க போய் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடலாம்னா போட்டு பார்க்கலாம். ஏன்? அது இயற்கை. இயற்கை ஆணை ஒரு வடிவத்திலும் பெண்ணை ஒரு வடிவத்திலும் அமைச்சிட்டது. அது இயற்கை. நீங்க வேணும்னா கடவுளுக்கு எதிராக வழக்கு போடணும். கடவுளே, ஏன் ஆண்களை இப்படி படைத்தாய், ஏன் எங்களை இப்படி படைத்தாய் என்று வழக்கு போடுவோம். அப்ப அந்த தண்டனை யாருக்கு நினைவுங்க? கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றதை சிந்திக்க பாருங்கள் தேவை செய்து. இன்னைக்கு அந்த இடத்துல அது நினைவு வருது. பல்கலைக்கழகம் இங்கே உள்ள பெரும்பாலானதுக்கு தெரியும். பல்கலைக்கழகம் பல கலைகளையும் நமக்கு கற்றுத்தருவது, அது சரியான கல்வியை கற்றுத்தருகிறதோ என்னவோ, பல கலைகளையும் கற்றுத்தருகிறது. இதான் அங்கே நடக்கிற விஷயம். பல்கலைக்கழகத்துக்கு சுற்றி நடபாத வேற போட்டு கொடுத்துருக்கு. அழகா இருந்து பேசுவதற்கு சீட். பார்க்க நம்ம பிள்ளைகள் பாரதியோட படியடான். அதில் ஒரு சந்தோஷம். 60% பெண்கள் பல்கலைக்கழகத்தோட போறாங்க. அண்மையிலே ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலே இருந்து வந்து படித்து ஆளான பிள்ளை பட்டம் பெறுகிறார். பெறுகிற பொழுது அவருடைய மனம் குளிர்கிறது. அந்த பெற்றோரை உணர்ந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த பிள்ளை அவ்வளோ பேரப்பட்டு தொடர்ச்சியாக சொல்றார். எவ்வளோ மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் நீதிமன்ற கதவுகளை தட்டி கொண்டிருக்கிற பெண்கள் வேதனை கட்டம். நீதிமன்ற கதவுகளை போய் தட்டுகிறார்கள். டிவோர்ஸ் முதலே யோசிக்கிறது இல்லை. ஒருத்தனை கொண்டே தலையை கொடுக்கறதுக்கு முதல் யோசிக்க வேணும். இவன் உருப்பிட்டவனோன்னு தலையை கொடுத்துட்டு பிறகு யோசிச்சு என்ன பிரயோசனம்? இன்னும் கூடுதலாக சொல்லலாம். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அழிந்து கொண்டு போகிறது. ஆலோசனை சபைக்குள்ள யாரை போட வேணும்னு தர்மன் சொல்றான் பாருங்க. சொல்லிட்டு சொல்லுவான், இதை சொன்னேன்னா ஆலோசனை சபையை பற்றி சொல்லிட்டு சொல்லுவான். ஆகவே இந்த திரௌபதி இருக்கிறாளே, இவள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அந்த காலத்திலே இந்த இந்த பிரச்சனைகளும் சிந்தனைகளும் இருந்தது. திரௌபதியினுடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணா பரந்தாமா, நீ தூது போக வேண்டும். இறுதியாக நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கள். நீ தூது போய் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதி ராஜ்யத்தை நீ கேள், பாதி ராஜ்யத்தை கேள். அப்படி பாதி ராஜ்யம் தராவிட்டால், தர்மனுடைய சிந்தனையை பாருங்க, அப்படியெல்லாம் நமக்கு மனம் வருமானு யோசிச்சு பாருங்க. நம்மளோட சொத்தை தரையிலேன்னா அவனை 2 உண்டா வெட்டணும்னு நினைப்போம். தர்மன் என்ன நினைக்கிறான்னா, பாதி ராஜ்யம் இல்லையா, எங்கள் 5 பேர் இருக்கிறோம், 5 பேருக்கும் 5 ஊரையாவது தான். பாதி ராஜ்யம் இல்லையா, 5 ஊரையாவது தான். அப்படியும் இல்லையா, 5 பேருக்கும் 5 வீட்டையாவது தான். இப்படி ஒருவன் தர்மம் பேசுவானா, அறம் பேசுவானா, சிந்திச்சு பாருங்க. அப்படி தர்மம் அறம் பேசியபடியால் தான் அவன் தர்மன். அதனால தான் இன்னைக்கும் மகாபாரதம் நம்மோடு நிலைத்து கொண்டிருக்கிறது. கண்ணன் கும்பிட்டான் எல்லாரையும். சரி, நான் தூது செல்லுகிறேன் என்று புறப்படுகிறான். அந்த தூதை அடுத்த சொற்பொழிவிலே நிகழ்த்தலாம் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவைப் பெருமானுடைய திருவருளோடு உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.